என்னடா செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே, இந்த வீடியோல DIY ஆஃப் காட்டன் கேண்டி மிஷின் பார்க்கலாமா? பார்த்துடலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு I am Subbu official. கைஸ் இருங்க, நான் போய் ஆனியன்ஸ் நான் நம்ம எடுபடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். குடுறா அப்பா. அம்மா லைட்டா சப்போர்ட்டுக்காக இங்கேயும் அங்கேயும் கொடுத்துருவோம் ப்ளூ கண்ணு. ஹலோ. ஓகே கைஸ், ரெடி? இது என்னதா நான் என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான்டா குழந்தை. இவன் ஒருத்தவன்டா இவன். எங்கடா சிக்கி ஒழுங்கா ஒன்று பண்ண விட்றியாடா சிக்கி? சிக்கி கம்னுரு, உன்னை எடுபடின்னு சொல்லுங்கிறான். சென்ட்ரிவல் ஃபோர்ஸ் இப்படி சுற்றும் போது அப்படியே கீழே நிற்காம இப்படியே சைடில் சுற்றும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பஞ்சு மிட்டாய்ன்னு கேட்டுருந்தான். ஸோ நம்மளே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரை தான். மிஷின் வந்து காட்டன் கேண்டி மிஷின் வந்து நிறையா யூடியூப்பில் போடும்போது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல, ஆனால் வருது ஓரளவுக்கு. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வர மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நீ எனக்கு எடுபடியா இருப்பியா? ஓகே. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான பொருளை எடுத்து மேலே வச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாமா சிக்கி? அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இந்த மிஷினுக்கான டப்பா. ஓகே, இதுதான் பஞ்சு மிட்டாயெல்லாம் கலெக்ட் ஆகும். உனக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமாடா? அது தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசறதுக்காண்டி அது வந்து ஒரு ஏதோ ஒன்று போடுவாங்க, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இல்ல ஆக்சுவலா ஏதோ ஒன்று இல்லை, சக்கரை. அப்ப அது இல்லையா? பட் ஆனால் சக்கரை வந்து மிஷின்லாம் என்ன ஆகும்னா அந்த போடுற இடத்துல ஹீட் இருக்கும் போல, ஹீட்டில் அப்படியே சுற்றி அது மெல்ட் ஆகி அப்படியே அந்த இது வரும். பட் ஆனால் இதில் வந்து நம்ம ஹீட் இருக்காது. நம்ம காய்ச்சி ஊற்றணும், சர்க்கரையை பாகு மாதிரி காய்ச்சி அப்புறம் ஊற்றும் போது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? ஆமா, என்னது அப்படின்னா சென்ட்ரிவல் ஃபோர்ஸ் இப்படி சுற்றும் போது அப்படியே கீழே நிற்காம இப்படியே சைடில் சுற்றும். வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். அந்த இது அந்த தான் கரெக்டா? சும்மாச்சு நான் விட்டுருவேன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாண்டு. ஓகேவா, நம்ம இந்த மாதிரி கட்டை எடுத்துருவோம். டபுள் டேப் போட்டு ஒட்டு. இதுதான் தவறான விஷயம். இது முதல்ல ரெண்டு ஒட்டு, அது மாதிரி ரெண்டு 3 செட்டு ரெடி பண்ணு. ரெண்டா ஒட்டு 3 செட் ரெடி பண்ணு. புடுறா எடுபடி, மை எடுபடி கொலை பண்ணிடுவே ஒண்ணு. அதுக்குள்ள நம்ம அந்த எடுபடி அதை பண்றதுக்குள்ள நம்ம இதை பண்ணலாம். டின் எடுத்துக்கணும். ஓகே, டின் எடுத்து கொஞ்சம் ஒரு தூரம் கட் பண்ணணும். ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணு. இங்க அதாவது 3 இது ஒட்டி இப்படி நிற்கிற மாதிரி. சித்தாட்டு கூட. ஓகே, ஸோ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போனால் லைட் இதை கட் பண்ணி பெண்ட் பண்ணணும். சித்தா குடு சொன்னான்னு சொல்லி கூட வரேன்டா சொல்ல வரேன். வை கீழே வை. நம்ம எடுபடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டு அரி அவரு என்ன பண்ணு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, பேனு, சக்கரை எடுத்துருவா. அப்போ வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இது கொஞ்சம் குட்டியோன்னு இருக்கு. காம்பஸ்ல போடுறது ரொம்ப குட்டியா இருக்கு. நான் போயிட்டு ஆணி எடுத்துணும். ஆணியில போடலாமா? காய்ஸ் இருங்க, நான் போய் ஆணி எடுத்துனேன். A few minutes later. காய்ஸ் ஆணி இல்லை, குட்டியோன்னு ஓட்ட போடுறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. தெய்வமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். ஆணி இல்லை சில குட்டி. ஆர்டர் எப்படி பண்ணுவான்? ஆர்டர் உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேள். வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். காய்ஸ் பெருசா வருது போடுறது டெக்னிக் கண்டுபிடிச்சேன். சரி, என்ன சும்மா வர? நீ ஸ்டாண்டு ரெடி பண்ணிங்க. வா, ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். சொல்ல சரியா? நீங்க என்ன கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? எடுபடி என்னன்னு கேட்டு பண்ணி விடாத. சாலா நீ யாருடா? இதை இங்கே நடுவில் கரெக்டாக சென்டராக இது வைக்கிற மாதிரி. ஐயோ, நீ சென்டரா ஓட்டு போட்டு கொடுப்பான்னு வைக்கிறோம்பா. அடங்கப்பா உசிதமணி என்ன தானே பண்ணுவா? அப்புறம் தெரியல வச்சு அப்புறம் गाइस சைடு வந்து அதெல்லாம் தேவையில்லடா. பெருசா போகணும், அப்பதான் வந்து ஃப்ரீயா பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும் சிக்கி? எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே गाइस, ஸோ இதில் ஓட்ட போட்டாச்சு. ஓ அப்படியா விஷயம்? ஹரிஷா பண்ணுவான் நம்ம எடுபடி. எப்படி சிக்கி கம்னுரு, உன்னை எடுபடின்னு சொல்லுங்கிறான். வரா சைடா இது போட்டுருக்காங்க. ஒட்டணும்டா. இது இப்படி ஏதாவது ஒட்டு, க்ளூ கன்னு ஏதாவது வச்சு ஒட்டிடு. என்னத்த வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த இது ஒயர் கனெக்ஷனை புடி. இந்த வேலையை பண்ணு. இது எவ்வளோ பெரிய வேலை நான் பண்ணுறேன். எல்லாத்தையும் நான் பண்றேன்.
எடுபடி டாடா டாடா நம்மளே வேலை வாங்கலாம். கைஸ் ரேண்டமா எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ போட்டாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு என்னடா டென்ஷன் பண்ற? அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். அடம் பிடிக்கிறிய நீ. அதில் ஓட்டை போட்டாச்சு. ஸோ இதில் வந்து சென்டராக ஒரு ஓட்டை போட்டுருக்கோம். கைஸ் போட்டு மூட்டை போட்டு நிமிஷம் நிமிஷம் போடுறா. உள்ள செட் ஆகுதா பார்த்து. ஓகேடா. பயமாக கை குத்திக்குமோன்னு சொல்லுது. ஆனால் அப்புறம் என்ன அமுக்கிட போனா. சரி எதுவும் அமுக்கிட்டாங்க. பயமா இருக்கு, என்ன பண்ணலாம்? அப்படின்னு நினச்சினா குடுறா, நானே பண்ணிக்கிறேன். நடிக்காத. ஏ குடுறா அப்பா. அம்மா டேய் எடுபடி உட்காரு. என்னடா அது? இந்தா உட்கார நில்லுன்னு நினைக்கிறேன். நீ அடுப்பு ஆன் பண்ணி வெயிட்டா சக்கரையா. காய்ஸ் உள்ளே போக மாட்டேது காய்ஸ். ரொம்ப ப்ரெஷர் ஆகுது காய்ஸ். அவஸ்தப்படுறா சாரி. ஓட்ட பேச போடுறா. தெரியுது, நீ மூடு. காய்ஸ் ஓகே சக்ஸஸ். என்னடா ஆச்சு உனக்கு? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? க்ளூ கன் எடு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. நீ தெரியாம கேட்ட வாயிலே வச்சிருப்பான் போல கை செல்ப. நீ ஒருத்தவன்டா இவன். எங்கடா சிக்கி ஒழுங்கா ஒன்று பண்ண விட்றியாடா சிக்கி. போட்டு நவுத்தினே இருக்கிற காய்ஸ். கொஞ்சம் ஃப்ரீயா ரெடி ஆயிடுச்சுடா. இங்கே க்ளூ கன் போட்டு விடலாம். இருறா லைட்டாக சப்போர்ட்டுக்காக இங்கேயும் அங்கேயும் கொடுத்துருவோம் க்ளூ கன்னு. 5 ரூபா குத்தா கடையிலேயே கிடைக்கும். பஞ்சு மிட்டாய் தானே? நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. செட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். என்ன வேற வழி வச்சிடுறோம். வாங்க போ கைஸ். ஓகே சக்ஸஸ். நல்லபடியாக ஓடுது. ஹரிஷே காசுடா. போடு வேமா போடு. ஹலோ. ஓகே கைஸ் ரெடி. இது சிக்கி அனுப்பிச்சுடு. சிக்கி கீழே போயிட்டான். கூப்பிட்றாங்க இப்போ தான். சிக்கி சாப்பிட்றான். வசூல் மேலே அவனுப்பா இது ரெடின்னு சொல்லு. இது ரெடி, பஞ்சு மிட்டாய் ரெடின்னு சொல்லு. நீ ரெடியாரு. ஸ்பூன் எடுத்துக்கோ. நான் இதில் ஊற்றணும் உள்ள. ஓகேவா? கையில் ஊற்றிட போகிறேன். இத போட்டா அது நடக்கும். கைஸ் ஓடுது. மேலே கீழே திருச்சிட போதுறாரு. பீஸ்றாரு. பார்த்து ஊத்துறாரு. என்ன நம்பிட்டல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஊத்துவா. ஊத்துறா. இதில் தானே ஊற்றணும். ஆமாம் உள்ள நல்லா ஊற்றணும். ஊத்துறா நல்லாதான். ஓட்டம் மேலே இருக்குன்னா சுற்றி அது வேகத்தில் வரும்டா. வருதுடா மெல்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஊத்துறா. சிந்தாம ஒத்துமாய். டேய் பைத்தியக்காரா உள்ள ஊத்துறா. இதுக்கு குச்சி ஊத்துறா நீ. ஊத்திக்கினே இருக்கும். வருது கைஸ். ஊத்துறா. ஏ பைத்தியக்காரா, அவ்வளோதான்டா இருக்கு. நான் அதான் நிறைய போடுறான்னு. என்னடா ஸ்லோ ஆயிடுச்சு? சுத்துறா, வெயிட் ஆயிடுச்சுடா. ஐயோ உள்ள மிஷின் வெயிட் ஆயிடுச்சு. ஊத்துறா. ஊத்துன்னு சுத்துறாதான்டா ஊத்துறதுக்கு. கைஸ் ஆக்சுவலாக வந்துடுச்சு. மிஷின் பவர் இல்லை நம்மளுக்கு. பவர் இல்லாம ஊத்து. சிக்கி சாப்பிடுறத விட்டு மேலே வாடா. அவன் டெய்லாக காய்ஸ். சைனஸ் முடி ரெடி. பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு. ஏய் நான் சுகர் சாப்பிட மாட்டேன்டா. நான் தான் கச்சேன். அந்த டப்பா எத்தனை நாள் தெரியுமா கழிச்சு அப்படியே இருந்தது. ஐயோ எடுபடி, உன்னை ஏமாத்திட்டாடா எடுபடி. பஞ்சு மிட்டாய் ரெடி. இந்தா கைஸ் ஆக்சுவலாக இது சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் ட்ரை பண்ணோம். பஞ்சு மிட்டாய் வருதான்னு பார்த்தா வருது. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம சயின்ஸ்க்காக தான் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த மோட்டர் வந்து பவர் இல்லை. நம்ம வந்து கரண்ட்ல போடுற மோட்டராக இருந்தால் நல்லா சுற்றி வந்திருக்கும். அதே மாதிரி என்ன இது பஞ்சு மிட்டாய் தானே? சிக்காகம் சிக்கினோ நோ எடுபடி. என்னதா நான் என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான்டா குழந்தை. நீ அப்படியே தட்டுல இருந்து இருக்காத. சிக்கி கீழே போட்டு போடா. காய்ஸ் ஸோ இதுதான். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஓகேவா? ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்கள் வீடு எங்கேயா பக்கத்தில் இருந்துச்சுன்னா மெயின் கிட்ட போங்க. நிறைய பேர் வித்துட்டே இருக்காங்க. 5 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க.
கைஸ் பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணாங்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கலர் போட்ட பஞ்சு மிட்டாய் தான் ஆமா, ஆமா. கலர் இல்லாம ஒயிட் கலர்ல விக்குது. எங்க விற்குது அங்கே போய் நல்லா விக்குது. கைஸ் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா மிஷினே விற்குது 1200 1300க்குலாம் விற்குது. 1200 1300 130 பேக்கெட் வாங்கி சாப்பிடலாம். அதுக்குள்ள உங்களுக்கு திகட்டிட்டாங்கன்னா நீங்க அதெல்லாம் வாங்காதீங்க, கடையில போய் வாங்கி சாப்பிடுங்க. லூசே அப்படி சொல்ல, உங்க பசங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? ஓ அப்படி. பஞ்சு மிட்டாய் சில பேர் வாங்கி தர மாட்டாங்கடா, அது கண்டிப்பா அது வந்து கெடுதி. ஓகேவா? சுகர் தான் ஃபுல்லா. இப்போ பாத்தீங்களா, அதான் சுகர் தான். ஸோ பஞ்சு மிட்டாயில நிறைய நான் என்ன தெரியுமா பண்ணேன், நான் நினைச்சேன் நல்லா வரும் பஞ்சு மிட்டாய், இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பாக பண்ணுவாங்க பார்த்தியா இந்த ஃபாரின்லாம், இந்த பொம்மை மாதிரி கலர் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன்டா. பரவாயில்ல, அத்தோடி மிஷின் வாங்கி ட்ரை பண்ணுறோம். ஓகே, கடை வைக்கலாம்லாம் யோசிக்கல. கடை இதில் எப்படா கடை வைக்கிறது கைஸ்? ஆனால் இது ஓகே, சக்ஸஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் இருந்தால் பஞ்சு மிட்டாய் செய்யணும்னு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல செஞ்சிருங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால இப்படி வருது, நீங்க பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் சென்ட்ரிஃபியூகல். ஓகே கைஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 50-50 ஓகே. ஓகே வந்துச்சு, பஞ்சு மிட்டாயும் வந்துச்சு, ஃப்ளாப்பும் ஆச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு குழந்தைக்கு வேணா இதை பஞ்சு மிட்டாய் வந்து ஃப்ளாப்புக்கு வந்து அண்ணன் தான் காரணம். ஏன்? ஊத்து 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 ஊத்து. ஆமாடா, அது மோட்டர் பாடி வைஸ். இருங்கடா, சுத்தமுடா, வெயிட்டா இருக்குடா, இருங்கடா. சரி, பஞ்சு மிட்டாய் எப்படி இது? நல்லா இருந்துச்சா? ஓகே, சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். மருந்து பேக் ஃப்ரம் என்டையர் ஆன்சர் பாக்ஸ் டீம். பாய்.